அழிவின் விளிம்பில் இருக்கும் நீராபானம் உற்பத்தி தொழிலை மீண்டும் மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு தென்னை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வளர்ந்து வரும் நாகரிக உலகில் இயற்கைக்காக கிடைக்கும் பாரம்பரியமிக்க பழச்சாறுகள், பதநீர், நீரா போன்ற பானங்களை தவிர்த்துவிட்டு மக்கள் வெளிச்சந்தையில் விற்பனை செய்யப்படும் ரசாயனங்கள் கலக்கப்பட்ட குளிர்பானங்களை வாங்கி பருகி வருகின்றனர். பண்டைய காலங்களிலிருந்தே தென்னை மற்றும் பனை மரங்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் பதநீர், நீரா உள்ளிட்ட பானங்கள் தாய்ப்பாலுக்கு நிகராக அனைத்து ஊட்டச்சத்துகளும் நிறைந்த பானமாக கருதப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் கள் மற்றும் நீராபானம் இறக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நீராபானம் இறக்கி விற்பனை செய்ய அரசு அனுமதி வழங்கியது. இதற்காக கோவை, திருப்பூர், ஈரோடு, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள உழவர் உற்பத்தி நிறுவனங்களுக்கு நீராபானம் உற்பத்தி உரிமம் வழங்கப்பட்டது. இதனையடுத்து கோவை மாவட்டத்தில் கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் நீராபானம் உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு விழாக்களில் சந்தைப்படுத்தப்பட்டு வந்த நிலையில் இதை நம்பி ஆயிரக்கணக்கான மரம் ஏறும் தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை பெற்று வந்தனர். இந்த நிலையில் உற்பத்தி செய்யப்படும் நீராபானத்தை குறிப்பிட்ட சீதோஷ்ண நிலையில் 5 நாட்கள் மட்டுமே பதப்படுத்தி வைக்க முடியும் நிலை உள்ளதாலும் நீரா மூலம் ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்த வேளாண் துறை, தென்னை வளர்ச்சி வாரியம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் நீரா உற்பத்தி தொழில் அழிவின் விளிம்பில் உள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். இப்போ தென்னை விவசாயத்தில் வெள்ளை நோய் தாக்கல் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால அந்த தென்னை மரங்களே அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. வெட்டிட்டு வேறு எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலையும் இருக்குது. இப்போ நீராவை கவர்மெண்ட்டு அது கொடுத்து ஓரளவுக்கு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு விவசாயிகளோட வாழ்வாதாரம் தப்பிக்கு. இல்லைன்னா ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டுருக்குது. இந்த நீராபானம்ங்கிறது பார்த்திங்கன்னா தாய்ப்பாலுக்கு இணையான ஊட்டச்சத்துக்கள் இருந்தாலும் அந்த நீராபானத்தில் குறைந்தபட்சம் 5 நாட்களுக்கு மேலே நம்ம சேமித்து வைக்க முடியாது. அதாவது 4 டிகிரி செல்சியஸில் சேமித்து வைக்கிறதுக்கான வழிவகை இல்லாதனால அந்த தொழிலை விட்டு சந்தைப்படுத்தல் பல்வேறு இடர்பாடுகள் இருந்ததுனால இன்றைய தேதியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வெளியே போயிட்டாங்க. நீராவை 3 மாதங்களுக்கு இயற்கை தன்மை மாறாமல் பதப்படுத்தி வைக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை ஏற்படுத்தி தர தென்னை வளர்ச்சி வாரியம் வேளாண் துறைக்கு கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் தமிழ்நாட்டில் 20க்கும் மேற்பட்ட உழவர் உற்பத்தி நிறுவனங்கள் நீரா உற்பத்தியை நிறுத்திவிட்டுள்ளன. இதனால் இத்தொழிலை நம்பியிருந்த ஆயிரக்கணக்கான மரம் ஏறும் தொழிலாளர்களும் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருவதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் ஆவின் பால் கொள்முதல் செய்வது போல் நீராவையும் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கிராமப்புறங்களில் எப்படி ஆவின் கொள்முதல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த நீராபானத்தை கொள்முதல் பண்ணி சந்தைப்படுத்தும் போது மட்டும்தான் தேவையான உதவிகள், அதாவது இந்த தாய்ப்பாலுக்கு இணையான நீராபானத்திலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், நீரா சக்கரை, நீரா தேனெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி நம்மளுடைய தென்னை விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் காத்தால் மட்டும்தான் இந்த மிச்சம் இருக்கக்கூடிய நிறுவனங்களும் தொடர்ந்து தொழில் பண்ண முடியுங்கிற இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. இதை தமிழ்நாடு அரசாங்கம் கட்டாயம் செஞ்சு கொடுக்கும்னு நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடுமையான நோய் தாக்குதல் தென்னை மரத்துக்கு அவ்வளவு பிரச்சனைகள் தென்னை விவசாயிகளுக்கு இருக்குது. இது எல்லாம் கருத்தில் கொண்டு இந்த நீராபானத்துக்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகளும் அதுக்கு என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணுமோ அது எல்லாம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு செஞ்சு கொடுத்து காப்பாற்றணுங்கிறது. இந்த வசதிகள் செஞ்சு கொடுக்கலன்னா இருக்கக்கூடிய 4 நிறுவனங்களும் இந்த நீரா தொழில் உட்பட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலையாயிரும். இதை நம்பி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வந்துடுவாங்க. கோவை மாவட்டத்தில் 20,000 ஹெக்டேர் தென்னை மரங்கள் நோய் தாக்குதல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. இச்சூழலில் மஞ்சள் காமாலை, சர்க்கரை போன்ற நோய்களை குணப்படுத்தக்கூடிய மருத்துவ குணம் கொண்ட நீரா உற்பத்தியை விரிவுபடுத்தினால் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.